ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு சூப் செய்ய முதல்ல நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி முழுசாக போட்டோம்னா நம்ம சூப்பு குடிக்கும்போது வாயில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். அதனால் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். சூப் செய்ய எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடுறேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லெண்ணெயிலே வதக்கி விடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் நண்டு ஒரு 5-6 நண்டு, அதாவது ப்ளூ கலர் நண்டு வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 5-6 கால் மட்டும் எடுத்து வச்சு சூப்பு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் இப்போ சூப் செய்ய போகிறேன். அதை லைட்டாக தட்டி வச்சுக்கணும். ஒரு கட்டையை வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா நண்டில் உள்ள சாறு சூப்பில் இறங்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் கழுவி ஊற்றிட்டேன். இந்த 5-6 காலுக்கு 4 டம்ளர் சூப்பு கிடைக்கும். அதனால் நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலையை உள்ள தூவிடலாம். நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டு 2 விசில் விடணும். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் விட்டுட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்க, ஸ்டீம் போயிடுச்சு. சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணோம்னா, ஒரு பவுலில் நம்ம நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு குடிக்கும்போது நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றிட்டு நம்ம அப்படியே சூப் குடிக்கணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி இருமல் இருந்தால் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க. பாருங்க, மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.